வணக்கம். இப்போ நம்ம மதுரை மத்திய தொகுதியில இருக்கிறோம். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி இணைஞ்சிருக்காரு. அப்புறம் தாவேக சார்பா வேட்பாளர் இணைஞ்சிருக்காங்க. மதுரையில பல்வேறு பிரச்சனைகளை குறித்து நம்ம இந்த இடத்துல கேட்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மதுரை அப்படின்னு பொறுத்தவரை இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா அந்த சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகமாவே நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க ஒருவேளை எம்எல்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா இதற்கு உங்களுடைய ஸ்டெப்லாம் எப்படி இருக்கும்? இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிவகைகள் செய்வீங்க? சரி, சிம்பிள் சார். இதை நான் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கேன், அரசியல்ல நிக்கிறேன், நான் இப்ப பேசுறேங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி என் படத்திலே நான் விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். என் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாற்று ஜாதியில இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க சார். சரி. அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். சரி. தெரிஞ்ச உடனே இப்போ ஒரு ஆணவ படுகொலைன்னா என்ன, ஒரு பெண்ணை இன்னொருத்தவங்க கொலை பண்ணாலோ ஒரு ஆண் இன்னொருத்த கொலை பண்ணாலும் கொலை. இங்க என்னன்னா அப்பா அவர் கொலை பண்ண மாட்டாரு சார். விஷத்தை குடிச்சு நீனே செத்துருமா, என் கையால உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதையும் தாண்டி அந்த பணத்தை நாங்க எடுத்துட்டு போய் தோட்டத்துல புதைச்சிடுவோம். தோட்டத்துல புதைச்சிட்டோம் அப்படின்னா அது ஆவியா சுத்தி இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம அதை எரிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை நல்ல ஒரு கருத்துக்களை என் படத்து மூலியமா நிறைய சொல்லியிருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆட்சிக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னா அதுக்காக நான் எப்படி பண்ணுவோம்? ஆமா சார், அது நீங்க புதைச்சிங்கன்னாதான் அது ஆவியா சுத்தி இன்னும் நிறைய பேரை பண்ணணும்னு தூண்டும். எரிச்சிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. அதனால நாங்க இதா வச்சிருக்கேன் சார். நீங்க உங்களதான் சார் சாதி ஆணவ படுகொலை புரிஞ்சிருச்சு. அதாவது தமிழ்நாடு அரசு சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் நிறைவேற்றுறதுக்கான ஆலோசனைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான முட்டாள்கள்லாம் ஒரு பக்கம் சீரழிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க.